ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெபாய்ஸ் ஓ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 81 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனல் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற டெலிவரி உங்களுக்கு தெரிய வரும். எபிசோட் 81 ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு போட்டில் வந்து இருந்துட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, போட்டை க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா இது வந்து ஹீரோட போட்டு தான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா 1 month பேக் வந்து ஹீரோயின் வந்து விட்டு போயிருப்பா. ஸோ அந்த விட்டு போன அணிலேருந்தே அவன் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பான். வந்துட்டு இந்த போட்டை வாங்கிட்டு இந்த போட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஸோ வீட்டு பக்கமே போயிருக்க மாட்டான். ஸோ ஹீரோயின் தாட்ல வந்து அவன் இங்கே தான் இருப்பான். அதனால வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து ஊர் பக்கம் வர்றது வழக்கம் போல. அதே மாதிரி வந்து இந்த சைடு ஊர் பக்கம் வந்திருப்பான். அங்க இருக்க போட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோயின் பத்தி யோசிச்சுட்டு ஹீரோயின் போட்டோஸை பார்த்துட்டு அவங்க கடைசியா எடுத்திருப்பாங்களே அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ இருப்பான். அப்பதான் நோட் பண்ணுவான் அவன் கையில வந்து அவனோட வெட்டிங் ரிங் வந்து மிஸ் ஆயிருக்கும். அந்த கிளீன் பண்றப்போ வந்து வெட்டிங் ரிங் கீழே விழுந்திருக்கு போல. அது வந்து தேடுறேன்னு சொல்லிட்டு வந்து தேடிட்டு இருப்பான். பார்த்தா கரெக்டா வெட்டிங் ரிங் இருக்கும். அதை எடுத்து பார்ப்பான். பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து ஃபீல் பண்ணிட்டு அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுப்பான். மறுபடியும் போட மாட்டான். ஜமால் வந்து ஹீரோ பக்கத்துக்காக போட் கிட்ட வருவான். வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்பான், எப்போ ரிட்டர்ன் போற அப்படின்னு சொல்லிட்டு. அதோ இப்போ 5 minutes கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஜமால் கேட்பான், எவ்வளவு நாளைக்கு தான் இதே மாதிரி இருக்க போற? ஹீரோயின் தாட்லே கொஞ்சமாச்சும் வந்து வேற ஏதாவது யோசிக்கலாம்ல, வீட்டு பக்கம் வரலாம்ல. 1 month ஆகுது நீ வீட்டு பக்கம் வந்து, ஏன் நீ வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் கேட்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஜமால்ல, இதே பழைய ஹீரோவா இருந்தா இவ்வளவு நேரத்துக்கு ஹீரோயினை போய் கூட்டு வந்து வீட்டுல வந்து வச்சிருப்ப, நீயே வந்து ஹீரோயினை போய் கூட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், வேணா, அவ தானே என்னை விட்டு போனா, அவளுக்கு நான் வேணான்னு தானே சொல்லிட்டு போனா, நான் எப்படி அவளை கூப்பிட முடியும்? அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு கால் கூட அவ பண்ணல, அவ எனக்கு வேணான்னு டிசைட் பண்ணிட்டு தான் அவ போயிருக்கா, என்னால திரும்பி போய் கூப்பிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஜமால் சொல்லுவான், அவ எதுக்காக போனா? உன் நல்லதுக்காக தானே போனா. நீ வந்து அவளை பாக்குறப்போலாம் வந்து அவ தங்கச்சி ஞாபகம் வருது, அது வரக்கூடாது, நீ ஹர்ட் ஆகக்கூடாது, நீ கஷ்டப்படக்கூடாது தானே அவ உன்னை விட்டு போனா. அதை பத்தி நீ யோசிக்கலாம்ல, நீயே இந்த மாதிரி யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் கேட்பான். அப்ப ஹீரோல, இல்ல இதுக்கு மேல வந்து நாங்க ஒண்ணு சேர முடியாது, அவ அதை டிசைட் பண்ணிட்டா, மூவ் ஆன் பண்ணி போகணும் தான் அவ இங்கேருந்து போறா. அதுவும் இல்லாம எங்க லவ் மேல அவளுக்கு நம்பிக்கையே இல்ல, என்னை விட்டுட்டு போயிட்டா அவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஜமால் சொல்லுவான், ஹீரோயின் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வருவான்னு நினைக்கிறேன், ஏன்னா டிவோர்ஸ் பேப்பர் வந்து ப்ரொசீஜர்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதுக்காக வருவாள், நீ வந்து அவளை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் கேட்பான். அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல அவளுக்கு நான் வர்றது பிடிக்காது, அவளுக்கு என்னை பாக்குறது கூட பிடிக்குமான்னு தெரியல, அதனால நான் வரமாட்டேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவ வருவாளன்னு தெரியல, 1 மாசம் ஆச்சு அவ வந்து. லாஸ்ட் டைம் டிவோர்ஸ் ப்ரொசீஜர் போயிருக்கும் போது கூட அவ வரல, அதே மாதிரிதான் இந்த வாட்டியும் அவன் பண்ணுவா, கண்டிப்பா வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஜமால்ல, சரி அப்புறம் உன் இஷ்டம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் அங்கேருந்து போயிடுவான். நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோயினை கட்டுவாங்க. அவ வந்து வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பா டாக்ஸில. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவங்க அம்மா பாக்கிறதுக்காக வீட்டுக்கு போவா. சாரி, இன்னைக்கு டிவோர்ஸ் ப்ரொசீஜர் இருக்கிறதுனால அதையும் முடிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு வருவா. வரப்போ வந்து அவ கிராஸ் பண்ணி போவா டாக்ஸில. எந்த பிளேஸ்னா அந்த ஷிப்பு போட்லாம் இருக்கும்ல அந்த ஹார்பர்ல கிராஸ் பண்ணி போவா. இவ என்ன பண்ணுவா, டிரைவர் கிட்ட சொல்வா, ஸ்டாப் பண்ணுங்க, நான் 5 minutes வந்துடுறேன், இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ இறங்கி போவா. அவ ஏன் அந்த ஹார்பருக்கு இறங்கி போறானா, ஹீரோயின் 2 பேரும் மீட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அதான். ஸோ அந்த மெமரிஸ் வந்து அவளுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அதுக்காக வந்து அந்த பிளேஸை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவா. பட் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது ஹீரோ அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு. இவ கேஷுவலா வந்து நடந்து வந்துட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுவாங்க. அவன் என்ன பண்ணுவானா, போட் வந்து ரெடியாகி கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்டு அதெல்லாம் எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். அதை எடுத்து வைக்கிறப்போ இப்படிக்கா தூக்கி போடுவான் பாருங்க, அது கரெக்டா ஹீரோயின் மேல விழுந்துரும். ஃபர்ஸ்ட் எபிசோட ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல போட்ட மாதிரி இந்த எபிசோட்லயே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் மேல தெரியாம போட்டுருவான். ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுவான். இது என்ன கனவா இல்ல நினைவா, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஆயிடும் நம்ம ஹீரோக்கு. ஹீரோயினும் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுவான். ஏன்னா நம்ம ஹீரோயின் எதிர்பார்த்திருக்க மாட்டா ஹீரோ இங்க இருப்பான்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ கேட்பா, நீ என்ன இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்வா, நீ இங்க இருக்கன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவான் அந்த நெட்டை வந்து ரிமூவ் பண்றதுக்கு. ஹீரோ தான் போயிட்டு ஹெல்ப் பண்ணுவான். அப்போ வந்து ஹெல்ப் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு ஒருத்தர் பார்த்துப்பாங்க. இந்த மூமெண்ட்டே கியூட்டா இருக்கும். அப்ப ஹீரோ கேட்பான், நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின்ல,
இல்ல அம்மாக்கு உடம்பு சரியில்லை அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. ஹீரோயின் என்ன பண்ணுவா, சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போக பாப்பா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி வேணா இரி அப்படின்னு சொல்ற மாதிரி ஹீரோயின் கையை பிடிப்பான். இது வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பார்த்தா ஹீரோ கையில வந்து அந்த வெட்டிங் ரிங் இருக்காது. பார்த்துட்டு இவளுக்கு ஷாக். பட் இவ கையில அந்த ரிங் இருக்கும். ஹீரோ பாத்துடக்கூடாது சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவா, பின்னாடி கை வச்சுட்டு அந்த வெட்டிங் ரிங் ரிமூவ் பண்ணி பாக்கெட்ல வச்சுப்பா. கரெக்டா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பாக்குறப்போ அவ கையில அந்த வெட்டிங் ரிங் இருக்காது. அப்ப ஹீரோ கேப்பா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ல அவ மனசுல நினைப்பா, நான் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவ ஹீரோ கிட்ட சொல்றப்போ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அதே மாதிரி ஹீரோயினும் கேட்பா. ஹீரோவும் அதே தான் யோசிப்பான். நான் நல்லா இல்லைன்னு தான் அவன் மனசுல சொல்லுவான். பட் ஹீரோயின் கிட்ட சொல்றப்போ வந்து நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஷிப்பெல்லாம் வந்து தொடச்சிட்டு இருப்பான். அப்போ கரெக்டா ஹீரோயினுக்கு வந்து அங்க கால் வரும் அவங்க அம்மா கிட்ட இருந்து. கால் அட்டன் பண்ணி பேசுவா. இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கால் பண்ணி சொல்லுவாங்க. இவ என்ன பண்ணுவா, சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்ப ஹீரோல வீட்டுக்கு அப்புறம் நானே உன்னை ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் இல்ல நான் டாக்ஸில தான் வந்தேன், டாக்ஸில போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ ஹீரோல நான் தான் சொல்றேன்ல நானே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஹீரோயினும் எதுவும் பேச முடியாது. அதனால ஹீரோயினால ரிஃப்யூஸ் பண்ண முடியாது. ஓகே அப்படின்னு சொல்லிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து கிருஷ்ணன் கேப்பா ஹீரோ பார்த்துட்டு, நான் வந்து டாக்ஸிலே போயிருப்பேன்ல எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்வான், நம்ம இதை பத்தி ஆல்ரெடி பேசிட்டோம், மறுபடியும் இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல சரி ஓகே அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த அந்த போட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாம அவன் திருப்பி கேள்வி கேட்பான். அவன் என்ன கேட்பானா, நீ என்ன பண்ணிட்டு இருந்த அந்த நெட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின்ல நான் கேட்ட பதிலுக்கு இது ஆன்சர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் லைட்டா ஆர்கியூ பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ஹீரோ சொல்வான், நீ கூட தான் நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்ப ஹீரோ சொல்வான், நம்ம எப்போ வந்து தொலைஞ்சிட்டோம்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம நம்புற இடத்துக்கு தான் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இங்க ஹீரோயின்ல ஆமா என்னோட பதிலும் அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. ஆக்சுவலி இங்க என்னன்னா 2 பேருக்கும் ஆனா அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் வந்து அந்த பிளேஸ் தானே, ஃபர்ஸ்ட் மீட் பண்ண பிளேஸ். ஸோ அது 2 பேருக்குமே அந்த ஸ்பெஷல் மூமெண்ட், அதுக்காக தான் நான் அங்க வந்தேன்னு சொல்லிட்டு 2 பேருமே இன்டெரக்டா சொல்லுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் அஸ்லே சித்தி அண்ட் ஜமாலை தான் காட்டுவாங்க. அப்போ சித்தி கேப்பா, ஹீரோ இன்னைக்கும் வரலையா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜமால்ல ஆமா அவன் வரலன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப அஸ்லே சொல்வா, ஹீரோ ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல, அவனை பார்த்து 1 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. அப்ப சித்தி இல்ல இதுக்கு எல்லாமே காரணம் வந்து ஹீரோயின் தான், அவ மட்டும் இல்லைன்னா ஹீரோ லைஃப்ல ஹீரோ நல்லா இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. அப்ப ஜமால்ல ஹீரோயின் இங்க இல்ல, தயவு செஞ்சு அவளை பத்தி நம்ம பின்னாடி பேச வேணாம், அவங்க 2 பேரும் ஆல்ரெடி பிரியறதா முடிவு எடுத்துட்டாங்க, நம்ம இன்னும் எதுக்கு அவங்கள பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். அப்ப அஸ்லே சொல்வா, கரெக்டா தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆறதை நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே இங்க சந்தோஷப்படுவா. அப்போ கரெக்டா ஹீரோயின் வந்து அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுப்பா. இங்க வந்து அஸ்லே சித்தி வந்து ஹீரோயினை பார்த்துட்டு செம்ம ஷாக்ல இருப்பாங்க, இவன் என்ன இங்க பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அஸ்லே கேப்பா, நீ என்ன இங்க வந்திருக்க, எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. அப்ப ஹீரோயின்ல கவலைப்படாத, நான் ஒன்னும் ரொம்ப நேரத்துக்கு இங்க இருக்க மாட்டேன், அம்மாவை பார்த்துட்டு நான் உடனே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. இங்க வந்து ஜமால் வந்து ஹீரோயின் பார்த்து சந்தோஷத்துல வந்து ஹீரோயின் கிட்ட போய் பேசுவான். இங்க சந்தோஷப்படுற ஒரே பர்சன் வந்து ஜமால் மட்டும்தான். அவன் போய் கேட்பான், நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஹீரோயின்ல ரொம்ப தேங்க்ஸ் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப அஸ்லே சொல்வா, உங்க அம்மாவை பார்க்கணும்னா நீ வீட்டுக்கு வெளியே கூப்பிட்டு கூட நீ பாத்துருக்கலாம், நீ எதுக்கு வீடு வரைக்கும் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே கேட்பா. ஹீரோயின் பதில் சொல்லலான்னு போறப்போ அதுக்குள்ள பின்னாடில இருந்து ஹீரோ வந்துருவான். வந்தோடனே அஸ்லேக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், ஹீரோ வந்து 1 மாசமா பாக்கல, பார்த்த சந்தோஷத்துல ஹீரோவை போய் ஹக் பண்ணலான்னு போவா. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவான், அஸ்லேவை ஹக் பண்ண மாட்டான். அப்ப ஹீரோ சொல்லுவான், இது வந்து ஹீரோயினோட வீடு, அவ எப்போ இங்க வரணும்னு நினைச்சாலும் வருவா, எப்போ போகணும்னு நினைச்சாலும் போவா, நீ அது முடிவு எடுக்க கூடாது, அண்ட் இது உன்னோட வேலை கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ வந்து கோவப்படுவான். இதை கேட்டு அஸ்லேயோட மூஞ்சி சுத்தமா மாறிடும். இந்த பக்கம் ஹீரோயின்ல நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. அவ வந்து அவங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு ரூம் விட்டு வெளியே வருவா. வந்து பார்த்தா ஹீரோ கரெக்டா அந்த ரூமுக்கு வெளியே வந்து நிப்பான். அப்ப ஹீரோ கேட்பான், எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ல எல்லாமே ஓகே தான், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்ப ஹீரோயின் சொல்வா, அம்மா வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபியூ டேஸ் இங்கதான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ ஒரு ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கோ, நான் கெஸ்ட் ரூம்ல போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்க வந்து ஹீரோயின்ல வேணாம் நான் கெஸ்ட் ரூம்ல போய் ஸ்டே பண்ணிக்கிறேன், எனக்காக உன் ரொட்டீனை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீ உன் ரூம்ல ஏறி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோல எப்படியோ நான் இந்த ரூமை வந்து யூஸ் பண்றது இல்ல, 1 மாசம் ஆச்சு யூஸ் பண்ணி, இதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ண மாட்டேன், உனக்கு வேணும்னா நீ இங்கே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்ப ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி இல்ல நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவான்.
ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவா. இங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரூம்குள்ள போவா. உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்துட்டு அவளுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அங்க இருக்க திங்ஸ் எதுவுமே வந்து எடுக்கல. அவ எப்படி அந்த ரூமை விட்டு போனாலும் அதே மாதிரிதான் இருக்கும். ஒரு இன்ச் கூட ஒரு பொருள் கூட மூவ் பண்ணியிருக்காது. எல்லாமே வச்ச இடத்துல இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் செம்மையா கண் கலங்குவா. பின்னாடி நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் வந்து கண் கலங்குவான். இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து உள்ள போய் பாப்பா. பார்த்தா எல்லா திங்ஸ் அப்படியே இருக்கும். அவளுக்கு அந்த மெமரிஸ்லாம் வந்து திரும்பி வரும். அவ இங்க ஹீரோ கிட்ட பேசினது எப்படி இருந்தா எல்லாமே. ஏன்னா ஒரு மாசமா இல்லைல்ல அவ. ஸோ அது மறுபடியும் அவளுக்கு பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து அவளுக்கு ஹெவியா இருக்கும். பார்க்குற நம்மளுக்கும் வந்து ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. அப்ப ஹீரோ வந்து உள்ள வருவான். வந்துட்டு சொல்லுவான், என் திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்க வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்பா, இங்க இருக்க திங்ஸ் எல்லாம் நீ ஏன் மூவ் பண்ணல? நீ ஏதாவது மூவ் பண்ணி வச்சிருக்கலாம்ல, திங்ஸை மாத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ மனசுல வந்து அதுக்கான பதில் வந்து அவன் நினைப்பான். அவன் என்ன யோசிப்பானா, நீ எப்போ என் லைஃப்பை விட்டு போனியோ அப்பவே என் வேர்ல்டு வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மேல என்னால எதுவுமே யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். பட் ஹீரோயின் கிட்ட என்ன பதில் சொல்வானா, எனக்கு வந்து இந்த ரூம்ல இருக்கிறது வந்து ஒரு பேட் மெமரிஸா இருக்கு. அதனால தான் நான் இந்த ரூமை யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த விஷயத்த கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து லைட்டா ஹர்ட் ஆகும். ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ற மாதிரி ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்ப ஹீரோயின் சொல்வா, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த ரூம்ல இருக்கிறது எல்லாமே பேட் மெமரிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் வந்து சொல்வா, எனக்கு ரொம்ப சஃபகேட் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோல, ஆமா நான் இங்க இருக்கிறதுனால தான் உனக்கு சஃபகேட் ஆகுது. நான் இங்கேருந்து போயிடுறேன். அப்பயாச்சும் நீ நிம்மதியா இருக்கேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுவான். ஹீரோ போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து கண் கலங்குவா. அவ சொல்வா, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல. நீ இல்லாத லைஃப் வந்து எனக்கு அப்படியே டார்க் ஆயிடுச்சு. அவ போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஹீரோயின் வந்து மனசுல நினைப்பான். ஏன்னா விட்டு போன டிசிஷன் வந்து நம்ம ஹீரோயின் தானே. சோ அந்த முடிவுனாலதான் நம்ம ஹீரோ வந்து கோவமா இருப்பான் ஹீரோயின் மேல. நீ தானே என்னை விட்டு போகணும்னு நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்டில் நம்ம ஹீரோயின் மேல கோவமா இருப்பான். பட் இந்த பக்கமும் ஹீரோயின் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல அஸ்லியா சித்தி தான் காட்டுவாங்க. இந்த பக்கம் அஸ்லியா வந்து கத்திட்டு இருப்பா அவங்க அம்மா கிட்ட. எவ்வளவு தைரியம் வந்து அவ திரும்பி வருவா, அவளுக்கு எவ்வளவு வாட்டி சொன்னாலும் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லியா கத்திட்டு இருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துருவான். வந்துட்டு அவங்க சித்தி கிட்ட சொல்லுவான், ஹீரோயின் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க போறா, எங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆற வரைக்கும். அதனால அவ இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிரியேட் ஆகக்கூடாது. ஏதாவது சிங்கிள் ப்ராப்ளம் கிரியேட் ஆனா கூட நீங்க என்ன ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இங்க ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது அஸ்லியா வந்து ஹீரோட கையை தான் நோட் பண்ணுவா. நோட் பண்ணா ஹீரோ கையில வந்து வெட்டிங் ரிங் இருக்காது. இதை பார்த்துட்டு அஸ்லியா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா. ஹீரோ இங்க சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க, எதுக்காக இப்ப சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அஸ்லியா சொல்வா, அம்மா ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா, ஹீரோ கையில வெட்டிங் ரிங்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லியா சொல்வா. இந்த பக்கம் அம்மால, இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ அம்மால, அப்போ கண்டிப்பா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லியா சொல்லுவா. அவங்க அம்மால, நீ எவ்வளவு வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. இங்க வந்து அஸ்லியா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா ஹீரோ கையில அந்த வெட்டிங் ரிங் இல்லாதத. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹைதராபாத் தான் காட்டுவாங்க. அவன் வந்து அந்த கார்டன் ஏரியால வந்து வேலைக்காரன் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து புராக் வருவான். புராக் வந்தோடனே ஹைதர் கேட்பான், இன்னும் நான் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த வேலை செய்யணும், என்ன பாரு ஹீரோ எந்த நிலைமைக்கு பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ புராக் சொல்லுவான், இது எல்லாமே ஹீரோ வந்து பண்ண சொல்லியிருக்காங்க, நீங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஹீரோக்கு பண்ணதுனாலதான் வந்து ஹீரோ உங்களுக்கு திருப்பி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புராக் சொல்லுவான். இங்க வந்து ஹைதர் சொல்லுவான், நீ இன்னும் ஹீரோவை நம்பிட்டு இருக்கியா, அவன் பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்கான், நீ ஏன் அவனை நம்புற அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். அப்போ புராக்ல எதுவுமே பேசாம சைலண்டா இருப்பான். அப்ப ஹைதர் சொல்லுவான், நான் உன்னை நம்பலாமா, நீ என்னோட பையன் தானே, என்னால உன்னை நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் கேட்பான். அப்ப புராக்ல, நம்பலாம், நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இங்க வந்து ஹைதர் சொல்வான், நான் இங்கேருந்து எப்படி விஷயம் தப்பிக்கணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் கேட்பான். இங்க புராக்ல, கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வருவா. வந்தோடனே இங்க புராக் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். நீ திரும்ப வந்துட்டியா, அவனை ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு புராக்கும் ஹீரோயினும் ஹக் பண்ணிப்பாங்க. இந்த பக்கம் வந்து ஹைதர் வந்து ஹீரோயினை ஹக் பண்ணலான்னு வரும்போது ஹீரோயின் வந்து ஹக் பண்ண மாட்டா. அவங்க அப்பா மேல செம்ம கோவத்துல இருக்கா போல, இன்னும் ஹக் பண்ணாம இருப்பா. இங்க வந்து ஹைதர் சொல்லுவான் ஹீரோயினை பார்த்து,
பாத்தியா ஹீரோ என்ன நிலைமை பண்ணி வச்சிருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல ஹீரோ ஒன்றும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணல, நீங்களே தான் உங்களுக்கு நீங்க பண்ணிக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ண தப்பு எல்லாத்துக்குமே இதான் கரெக்டான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு, நீங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஐதர் வந்து செம்மையா கோவப்படுவான். அப்ப வந்து ஹீரோயின் சொல்வா, நீங்க கொஞ்சம் நெஞ்ச தப்பா பண்ணீங்க, இன்னசென்டான பொண்ணை கொலை பண்ணிருக்கீங்க, உங்களுக்குலாம் இந்த மாதிரிதான் இருக்கணும், உங்களுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் இல்லாம நானும் அந்த பனிஷ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பண்ண தப்பு அந்த தப்பு ஏன் மேலே இப்ப விழுந்திருக்கு, நான் எந்த தப்பு பண்ணல, அந்த தப்புக்கு நானும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் பனிஷ்மெண்ட்டை, நான் லவ் பண்ண ஒரு பையனை, எனக்கு பிடிச்ச ஒரு லைஃபை என்னால வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோயின் சொல்வா, உங்களுக்கு கரெக்ட் தான், உங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவத்துல அங்கிருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. அவ வந்து அந்த கார்டன் ஏரியால நின்றுட்டு இருப்பா. அப்போ வந்து ஹீரோ வந்து பின்னாடில இருந்து பாப்பான். பார்த்தா ஹீரோயின் அங்க தனியா நிப்பான். ஸோ ஹீரோ என்ன நினைப்பான், போய் ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போவான். பாதி தூரம் போவான், அதுக்கப்புறம் திரும்பிடுவான். நம்ம எதுக்கு போகணும், நம்ம போவேணாம் அப்படி சொல்லிட்டு போவான். பட் இங்கதான் நம்ம ஹீரோ பத்தி நம்மளுக்கு தெரியும்ல, ஹீரோயின் கிட்ட எவ்வளவுதான் அவன் அவாய்ட் பண்ணாலும் அவனால ஹீரோயின் கிட்ட தள்ளி இருக்க முடியாது. ஃபைனலி வந்து ஹீரோயின் கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு போய் ஹீரோயின் பக்கத்துல நிப்பான். அப்ப ஹீரோ கேட்பான், இந்த இடத்த மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ல ஆமா மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோ கேட்பா, எவ்வளவு மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ல ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கண் கலங்குவான். நம்ம ஹீரோயின் வந்து எதை மீன் பண்ணுவானா, ஹீரோ தான் மீன் பண்ணுவா. பட் இங்க வந்து ஹீரோக்கு தெரியாம இன்டைரக்டா தான் அவ சொல்வா. அப்போ வந்து ஹீரோ கேட்பான், இட்டாலியில எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு, பட் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோ கேட்பா, என்ன கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்வா, என்ன மிஸ் பண்றதுக்கு இங்க யாருமே இல்ல, என்ன தேடி இங்கேருந்து யாருமே எனக்கு கால் பண்ணல, எதுவுமே பண்ணல, அது நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோ வந்து அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து இன்டைரக்டா மென்ஷன் பண்ணி தான் அவ சொல்வா. இந்த பக்கம் ஹீரோ சொல்வான், ஆமா என்னை விட்டு போகணும்னு நினைச்சவங்களுக்கு நான் அது கேர் பண்ணும், அதனாலதான் நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்வான். அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கையை நோட் பண்ணுவா. அப்ப ஹீரோ கேட்பா, என்ன என் கையை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ல எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி பார்ப்பான். பார்த்தா அவ கையில ரிங் இருக்காது. அப்ப ஹீரோ சொல்வான், உன் கை கூட தான் வந்து எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்துல அங்கேருந்து போவான். போற ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் வந்து கல் எடுத்து அடிப்பா. இங்க நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடும். ஹீரோ வந்து கேட்பான், எதுக்கு நீ என்ன அடிச்ச நீ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கேட்பான். இங்க 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வரும். யார் கேட்டதுன்னா தமத் கிட்டேருந்து. இவ வந்து இங்க கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ வந்து இவகிட்ட பேசி ஒரு யூஸும் இல்லை சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் இல்லை ஹீரோயின் அந்த தமத்தை தான் காட்டுவாங்க. அப்ப ஹீரோயின் வந்து தமத் கிட்ட சொல்லிட்டு இருப்பா, ஹீரோ வந்து வெட்டிங் ரிங்கை ரிமூவ் பண்ணிட்டான், எனக்கு அது பார்த்ததுலேருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்ப தமத் கேட்பா, நீ எதுக்கு கோவப்படுற, அவன் வெட்டிங் ரிங் போட்டிருந்தா என்ன போடலன்னா என்ன, அது மட்டும் இல்லாம நீ தானே அவனை விட்டு போனான்னு டிசைட் பண்ணிருக்க, நீ எதுக்கு இப்போ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு தமத் கேட்பா. அப்போ ஹீரோயின் சொல்வா, நான் அவனுக்காக தானே விட்டு போலான்னு நினைச்சேன், அவன் என்னை பாக்குறப்பறம் அவன் தங்கச்சி ஞாபகம் வரக்கூடாது தானே நான் இங்கேருந்து போலான்னு டிசைட் பண்ணிருக்கேன், அட்லீஸ்ட் டிவோர்ஸ் வரைக்குமாச்சும் அவன் வெயிட் பண்ணிருக்கலாம்ல, டிவோர்ஸ் நடந்ததுக்கு அப்புறமாச்சும் அவன் வந்து வெட்டிங் ரிங்கை ரிமூவ் பண்ணிருக்கலாம்ல, இப்ப எதுக்கு அவன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப தமத் சொல்வா, நீ போனதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து இங்க வீட்டுக்கோ வரதில்ல, கம்பெனிக்கோ வரதில்ல, சம்டைம்ஸ் அவனை கால் பண்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்லிட்டு இருப்பா ஹீரோ பத்தி. இந்த பக்கம் வந்து ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோ அண்ட் ஜமாலை தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து உள்ள வருவாங்க. ஜமால் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு சொல்வான், நீ இங்கதான் ஸ்டே பண்ண போறியாமே கொஞ்ச நாளைக்கு, கேட்டதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். ஹீரோயினும் வந்து சிரிப்பா. அப்ப ஜமால் சொல்வான், நீ போனதுக்கு அப்புறம் நானும் தமத் தான் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம், ஸோ உன்னை பார்த்தா அவ எப்பவுமே சொல்லிட்டே இருப்பா, ஹீரோயின் இப்படி இருப்பா அப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உன்னை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கும் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே 4 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து கரெக்டான இடத்துக்கு வந்து நசீர் வருவான். வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு, நீ எப்படி இருக்க, ஒரு நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின் நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப நசீர் சொல்வான், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இப்பதான் வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இங்க வந்து நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாவான் நசீர் வந்ததுல இருந்து. ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் நசீரை பிடிக்காதுல, ஸோ நசீர் வரும்போது அவன் செம்ம கோவத்துல இருப்பான். அப்போ நசீர் வந்து ஹீரோயினை பார்த்து சொல்வான், உனக்கு தங்கணும்னா நீ எங்க வீட்டுல வந்து ஸ்டே பண்ணிக்கோ, நீயும் அம்மாவும் கொஞ்ச நாளைக்கு, டிவோர்ஸ்லாம் முடிகிற வரைக்கும், அது வரைக்கும் நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோ செம்ம கோவப்படுவான். கையெல்லாம் வந்து அவன் முறுக்கி செம்ம கோவத்துல இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை நோட் பண்ணுவான் ஹீரோ வந்து கோவப்படுறத. அப்ப ஹீரோயின் வந்து இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ நசீர் வந்து இல்ல நீ வந்து கண்டிப்பா ஸ்டே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றப்போ ஹீரோ உள்ள வந்துருவான். வந்துட்டு
இது வந்து ஹீரோயினோட வீடு, யார் இங்க என்ன சொல்ல போறா, அவளுக்கு என்ன இங்க கஷ்டம் இருக்க போகுது, அவ வீட்ல அவ இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரூடா சொல்லுவான். இந்த பக்கம் வந்து தமத்துக்கு வந்து தெரிஞ்சிடும் அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, இல்ல பரவாயில்ல நசீர், நாங்க இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். வாங்க நான் போலாம், நம்மளுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்வா. நசீரும் இல்ல, ஆமா வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போறப்போ போற நசீர் வந்து சும்மா இல்லாம ஹீரோ வெறுப்பேத்திட்டு போவான். போறப்போ வேணா சொல்வான், இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஃப்ரீ ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இங்க ஹீரோல சிச்சுவேஷன் எப்படி வேணா மாறலாம், அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். நசீர் அங்கேருந்து போயிடுவான். இங்க ஹீரோ வந்து செம கோவத்துல இருப்பான். அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவா, நான் அவங்க எல்லாருமே சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக பாப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிடுவான். பிடிச்சிட்டு எதுவுமே பேச மாட்டான், ஜஸ்ட் கையை தான் பிடிப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் புரிஞ்சுப்பா, ஹீரோ வந்து வேணாம் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்வா, அட்லீஸ்ட் எங்க அம்மா வச்சா நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இங்க ஹீரோ வந்து கையை எடுத்துருவான். ஹீரோயினும் அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் கட்டுவாங்க. அவ அந்த ஸ்டடி ரூமுக்கு தான் வருவா. உள்ள வந்தா பின்னாடி வந்து நம்ம ஹீரோ இருப்பான். பட் அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அங்க வந்து இருட்டா இருக்கும் ரூம். ஸோ இவ லைட் போடலாம் சொல்லிட்டு லைட் போடுவா. பட் லைட் ஆன் ஆகாது. எங்க ஹீரோயின்ல ஏன் இந்த லைட் ஆன் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. கரெக்டா பின்னாடி ஹீரோ வந்து அந்த கதவு மூடுவான். மூடிட்டு நீ என்ன அங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்பான். அப்ப ஹீரோயின் வந்து பயந்துருவா. அப்ப ஹீரோயின் சொல்வா, இங்க புக் எடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோல, நீ உங்க அம்மா கிட்ட தானே இருக்கணும், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயின்ல, இல்ல அம்மா பார்த்து முடிச்சிட்டேன், அதான் ஸ்ட்ரைட்டா இங்க வந்த புக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோல, ஓ அப்படியா, சரி போய் பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்க ஹீரோயினை போய் பாப்பா. பார்த்துட்டு இங்க புக் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே போ பாப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, என்ன இருக்கு பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நீ எதுக்கு வெட்டிங் ரிங் ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, நீ கூட தான் ரிமூவ் பண்ண, நீ எதுக்கு ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, நீ எதுக்கு ரிமூவ் பண்ண, உன்னால் டிவோர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா, நீ கேட்டேன் அதனால தான் நான் டிவோர்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணேன், நீ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்ட, அதனால தான் நான் முன்னாடியே வந்து ப்ரொசீட் பண்ணிட்டேன், 187 days வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணும், முன்னாடியே இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணேன், நீ ஆசைப்பட்டது தானே இது பண்ணேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, ஓ அப்படியா, இன்னும் 23 days தான் இருக்கு இந்த 187 days முடியறதுக்கு, அதுக்குள்ள நீ இது பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், ஓ நீ கவுண்ட் பண்ணிட்டு இருக்கியா டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, நீ ரிமூவ் பண்ணலாம் அது தப்பு இல்ல, இதுலயே வந்து நான் வெட்டிங் ரிங் ரிமூவ் பண்ணா அது தப்பா, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், அதெல்லாம் இல்ல, நீ கண்டிப்பா வெட்டிங் ரிங் போட்டிருக்கணும், டிவோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ ரிமூவ் பண்ணணும், அது வரைக்கும் இந்த வெட்டிங் ரிங் உன் கையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, என்னால போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஹீரோல, இல்ல நீ கண்டிப்பா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் மறுபடியும் ஹீரோயின்ல, இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிப்பாங்க. அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஹீரோயின் சொல்லுவா, என்கிட்ட அந்த வெட்டிங் ரிங் இல்ல, நான் எப்போ இங்கேருந்து போனனோ அப்பவே நான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு வந்து செம்ம ஷாக் ஆயிடும். அவன் மூஞ்சி பார்க்கணுமே அப்படியே ஸ்டென் ஆகி நிற்பான். அப்போ ஹீரோ கேட்பான் ஹீரோயினை பார்த்து, உனக்கு அவ்வளோ ஈஸியா இருந்துச்சா அந்த வெட்டிங் ரிங்கை ரிமூவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, எனக்கு ஈஸியாலாம் இல்லை, கஷ்டமா தான் இருந்துச்சு, பட் நான் எப்படியும் மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோயின் கேட்பா, நீ கூட தான் வெட்டிங் ரிங் போடல, நீயே போடல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோ சொல்வான், என்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து இல்லவே இல்லைன்னு நினைச்சிட்டேன், அதனாலதான் நான் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல கண்ணு கலங்கும், அவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். நான் ஹீரோ வாயிலேருந்து ஹீரோயினை பிடிக்கல, நீ எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னு சொல்றப்போ வந்து அது கேட்கறப்போ ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகும். அவ கண்ணு கலங்கும். இந்த பக்கம் ஹீரோ கண்ணும் கலங்கும். இங்கேருந்து ஹீரோ போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்ல தமத் அண்ட் ஜமாலை தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து கம்பெனிக்கு வராததுனால தமத் அண்ட் ஜமால் தான் 2 பேரும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு கம்பெனிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டீலிங்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தமத் கேட்பா ஜமாலை பார்த்துட்டு, வீட்டுல எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜமால் சொல்லுவான், எல்லாம் ஓகே தான், அவங்க 2 பேரும் வந்து 2 பேரும் ஒருத்தர் அவ்வளோ லவ் பண்றாங்க, பட் ஒருத்தர் தான் சொல்லிக்க மாட்டாங்க, யாராச்சும் ஒருத்தர் ஸ்டெப் எடுத்தாலே போதும், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். இந்த பக்கம் தமட்ல, எனக்கும் புரியுது, பட் அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்டபன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்வா. இவங்க 2 பேரும் இங்க சிரிச்சு ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து அஸ்லே வருவா.
அவ்வளோ லேப்டாப் எடுத்துட்டு வருவா ஏதோ ஒர்க் பண்றதுக்காக தான். அஸ்லே வந்தோடனே தமத்துல சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இங்க வந்து அஸ்லே வந்து உட்காந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போ வந்து ஜமால் வந்து சரி அந்த ப்ராஜெக்ட்லாம் நான் கேட்டேனே அதெல்லாம் எது காட்டு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல கேட்பான். நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை வாங்குவான். பட் இந்த பக்கம் வந்து அஸ்லே வந்து இல்ல இல்ல என் லேப்டாப் வந்து நானே யூஸ் பண்றேன். ஏன்னா என் லேப்டாப்ல நிறைய வந்து டேட்டாஸ்லாம் இருக்கு. உனக்கு தேடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து லேப்டாப்ல மறைக்கிற மாதிரி ஜமாலுக்கு வந்து டவுட் வந்துடும். ஸோ இங்கே வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அஸ்லேக்கு வந்து ஃபோன் வரும். அவன் என்ன பண்ணுவா நான் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போவா. அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து ஜமால் வந்து அவன் கிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்கும். அதை எடுத்து லேப்டாப்ல போட்டு மொத்த டேட்டாவும் வந்து காப்பி பண்ணிடுவான். அஸ்லே வரத்துக்கு முன்னாடியே காப்பி பண்ணிட்டு அந்த பென்ட்ரைவ் எடுத்து மறுபடியும் வந்து பாக்கெட்ல வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவன் நார்மலா உட்காந்துருப்பான். இந்த பக்கம் அஸ்லே வந்து உட்காருவான். அப்போ ஜமால் சொல்லுவான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயிருந்து எழுத்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஜமாலை காட்டுவாங்க. ஸோ அஸ்லே கிட்ட இருந்து எடுத்துருப்பான் அந்த டேட்டா. அதுல என்ன மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கறதுக்காக ஒரு லேப்டாப்ல போட்டு பார்த்துட்டு இருப்பான். போட்டு பார்க்குறப்ப சொல்லிட்டே தான் போடுவான். இவன் என்ன மறைக்கிறா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். பார்த்தா அதுல வந்து அந்த பூல் வீடியோ இருக்கும். நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு கிட்னாப் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த வீடியோ வந்து இதுல இருக்கும். இதை பார்த்துட்டு ஜமாலுக்கு செம்ம ஷாக்கு. அஸ்லே நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில கை வச்சுப்பான். ஏன்னா இந்த விஷயத்த அவ தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜமாலுக்கு தெரிஞ்சிச்சு. இங்க ஜமால் வந்து செம்ம ஷாக்ல இருப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அண்ட் ஹீரோயின் இருப்பாங்க. 2 பேரும் ரூம்ல இருக்கும்போது அப்போ ஹீரோயின் கேப்பா நீ எப்போ ஆஃபீஸ் போற நானும் வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. அப்போ ஹீரோல இப்போ கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல சரி அப்போ வெயிட் பண்ணு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போயிடுவா. இங்க நம்ம ஹீரோ வந்து அந்த ரூம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருப்பான். பாக்குறப்போ வந்து அங்க வந்து பில்லோ இருக்கும் பெட்ல. போய் பில்லோ கிட்ட போய் பார்த்துட்டு அவன் யோசிப்பான் நேத்து நைட் அவ என்னோட பில்லோல தூங்குனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான். இங்க வந்து ஹீரோ வந்து சிரிப்பான் பார்த்துட்டு. அப்போ ஹீரோக்கு வந்து லைட்டா ஹோப் தெரியற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் போயிட்டு பாத்ரூம் கிட்ட போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லுவான் ரொம்ப டைம் ஆகுது சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். இங்க ஹீரோயின்ல பொறுமையா ஏறி நான் வந்துடுறேன் 2 minutes தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. இங்க நம்ம ஹீரோ போயிட்டு என்ன பண்ணுவான் சரி நம்ம போன் எடுக்கலாம் டேபிள்ல வச்சோமே சொல்லிட்டு எடுக்கலாம்னு எடுக்கும் போது ஹீரோனோட ஹேண்ட்பேக் வந்து கீழே விழுந்துரும். கீழே விழுந்து எல்லா திங்ஸும் கொட்டிடும். கரெக்டா ஹீரோயினோட ரிங் இருக்கும்ல அந்த வெட்டிங் ரிங் கரெக்டா ஹீரோ கால் கிட்ட வந்து நிக்கும். இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுவாங்க. அவ வந்து செம்ம ஷாக்ல இருப்பா. அவ அப்பதான் வந்து பாத்ரூம் மட்டும் வெளியே வருவா. வெளியே வந்து பார்த்தா அந்த ரிங் வந்து ஹீரோ கால் கிட்ட இருக்கும். ஹீரோனுக்கு ஒரு டவுட் ஹீரோ பார்த்துட்டானா பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்ல இருப்பா. இங்க எபிசோட் 81 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ so much for watching my video guys. எபிசோட் 82 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ்விங் மீ. See you in the next video. Bye bye.